Hello all and welcome back. So நம்ம இந்த கிளாஸில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, திருப்பி சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டினியூஸாக வரானு ஒரு லினக்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் போயிட்டுருக்கு, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனுக்காக டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லினக்ஸ் இல்லை ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ செமினார் பண்ணியிருந்தேன், அதோட கொஞ்சம் வந்து பிஸிக்காக டிலே ஆயிடுச்சு. ஸோ அகெயின் பேக். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோன்னா ஏஎம்ஐ அமேசான் மிஷின் இமேஜ் என்னன்னு பேசணும். அந்த இமேஜ் என்ன டைப்ஸில் இருக்குது, கேட்டலாக் என்ன, மார்க்கெட் ப்ளேஸ் என்ன, எப்படி நம்ம போய் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜ் இருக்கலாம்னு நான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பேச போகிறோன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா கஸ்டம் இமேஜ். கஸ்டம் இமேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஸ்டம் இமேஜ் அன்னு சொல்கிறதோட கஸ்டம் ஏஎம்ஐன்னு சொல்லுங்கள், ஓகேவா? கஸ்டம் ஏஎம்ஐ அதோட இமேஜ் தான். ஸோ கஸ்டமைஸ்டு எப்படி நம்ம ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அதுதான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், ஓகேவா? ஒரு ஸ்டோரி எப்படின்னா இது டெம்ப்ளேட் ஆகிடும், அது நெக்ஸ்ட் கிளாஸ் தான். ஓகே, ஸ்டோரி என்ன இப்படி சொல்கிறேன் வாங்க. இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த கம்பெனியில் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். ஒரு டெவலப்மெண்ட் டீம் வந்து .NETல இருப்பாங்க, ஒரு டெவலப்மெண்ட் டீம் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டெவலப்மெண்ட் டீம் வந்து ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், .NET பைத்தான் ஜாவான்னு. ஸோ பைத்தான் டெவலப்மெண்ட் டீமு, ஜாவா டெவலப்மெண்ட் டீம் .NET. இப்போ இவங்கள ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்பாங்க நமக்கு. இப்போ நான் ஒரு க்ளவுட் அட்மினாக இருக்கேன், ஓகேவா? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறேன்னா க்ளவுட் அட்மினா, அந்த க்ளவுட் அட்மின் ஆர்கிடெக்ட் லெவலில் இருக்கேன்னா எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது. என்ன ரெக்குவயர்மெண்ட்டு? .NET டீமில் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட், பாஸ் we want one instance with a Windows Server 2019 with installed .NET framework, with installed IIS, with installed some dependencies అనేది ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது OS குள்ள, இன்ஸ்டன்ஸ் குள்ள. இங்கே இந்த பைத்தானோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன வருதுன்னா, பாஸ் we want Linux, Amazon Linux with Python installed with 3.10 something, then அதில் டிபெண்டன்சிஸ் இதெல்லாம் வேணும்னு அது ரெக்குவயர்மெண்ட். ஜாவா அவங்களோட சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. எங்களுக்கு உபுண்டு லினக்ஸ் இருந்து அதில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணி அதில் டிபெண்டன்சிஸ் எல்லாம் தேவை, இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட். ஸோ அந்தந்த டீமுக்கான ரெக்குவயர்மெண்ட்டில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இன்ஸ்டன்ஸ் ரெடி பண்ணேன், விண்டோஸு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இன்னொரு லினக்ஸ் ரெடி பண்ண இந்த பைத்தான் டெவலப்மெண்ட் டீமுக்கு கொடுத்துட்டேன். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண ஜாவா இந்த டீமுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், இன்றைக்கி ஒரு அரௌண்ட் 5 to 6 hours ஆயிடுச்சு இந்த செட்டப் ஃபுல்லாக ரெடி பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறமா திருப்பி எனக்கு ரிக்வெஸ்ட் வருது இதே டீமில் வந்து, பாஸ் we want one more instance with the same package. அப்போ நான் மறுபடியும் சேமாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குமா? மறுபடியும் இங்குள்ள ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஐ ஹாவ் டு கிரியேட் ஒன் மோர் டைமா. ஸோ எவ்ரி டைம் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் டீமில் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் வருது, டிக்கெட் ரைஸ் ஆகுது டு கிரியேட் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா, ஒரு டைம் நான் இன்ஸ்டால் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இதே நான் வேலை பண்ணணுமா, இல்லை மற்ற ஒர்க் எல்லாம் எனக்கு இருக்கும். ஆல்ரெடி லான்ச் ஆன இன்ஸ்டன்சஸ் பேக்கப் பார்க்கணும், மானிட்டரிங் பண்ணணும், ஆடிட்டிங் பார்க்கணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும், மானிட்டர் லாக்ஸ் பார்க்கணும், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி தரணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் இந்த டீம் கொடுக்குற வேலை இன்னும் அதிகமாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணுற ஒரு 8 hours 5 hours இதுக்கே போகுதுன்னா அப்போ ரிமைனிங் டாஸ்க் எல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு டைம் பத்தலை. இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அப்போ நமக்கு ஒரு சிம்பிளான சாய்ஸ் ஒன்று இருக்குது. ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன், லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்டன்ஸில் எனக்கு அப்பாச்சி என்னென்ன வேணுமா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி பேஜ் எல்லாம் மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த இமேஜ்
அந்த இன்ஸ்டன்ஸை அப்படியே ஒரு இமேஜாக எடுத்துக்கிறேன் நான். அப்படியே ஒரு இமேஜ். அந்த இமேஜ் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே கான்ஃபிகர் ஆகிருக்க வேல்யூஸ் மட்டும்தான் இமேஜை வரும். அந்த இன்ஸ்டன்ஸோட சைஸு, அந்த இன்ஸ்டன்ஸோட நெட்வொர்க்கு, அந்த இன்ஸ்டன்ஸோட செக்யூரிட்டி குரூப்பு, அந்த ஐபி, இதெல்லாமே அந்த இமேஜ்குள்ளே வராது. இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஓஎஸ்க்குள்ளே இன்ஸ்டால்டாக இருக்க கன்ஃபிகரேஷன் மட்டும்தான் இந்த ஏஎம்ஐயாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஏஎம்ஐயாக க்ரியேட் ஆகிடுமா, அந்த ஏஎம்ஐ தான் எங்கே என்ன சொல்கிறாங்க, கஸ்டம் ஏஎம்ஐன்னு சொல்கிறாங்க. கஸ்டம் இமேஜ். What is custom image? A type of image created by customer manually by using existing instance. Existing instance ஓட customize பண்ணி நம்மளே மேனுவலாக ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ண அதான் கஸ்டம் ஏஎம்ஐ. ஆனால் இதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃப்ரீக்குள்ளே வராது, பே பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஏஎம்ஐக்கு பே பண்ணணும். இப்போ இந்த ஏஎம்ஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஏஎம்ஐ யூஸ் பண்ணி ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா, அப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் நீங்கள் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாகி வரும். அந்த ஏஎம்ஐயில் ப்ரீ இன்ஸ்டால்டாகி வரும். விச் மீன்ஸ் இப்போ இந்த டீமுக்கான ரெக்குவயர்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவேன், அவங்களோட தேவைப்படுறது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன், அது ஏஎம்ஐயாக நான் மாற்றிடுவேன். இப்போ இந்த ஏஎம்ஐ நான் ரெடிமேடாக வச்சுருப்பேன். இந்த ஏஎம்ஐ நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், ஏஎம்ஐயில் உங்களோட ஓஎஸ் சர்வீசஸ் சாஃப்ட்வேர்ஸு இவ்வளோ உள்ள ஓஎஸில் ஏதாவது டேட்டா இருந்தால் இது மட்டும்தான் இந்த ஏஎம்ஐக்குள்ளே இருக்கும். இன்ஸ்டன்ஸோட சைஸு, இன்ஸ்டன்ஸோட கன்ஃபிகரேஷன், இன்ஸ்டன்ஸோட ரீஜியனு, இன்ஸ்டன்ஸோட இது எதுவுமே வராது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் விஎம்வேரில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது டெம்ப்ளேட் மாதிரி. டெம்ப்ளேட்னா ஒரு விஎம்க்கு உண்டான ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் எல்லாம் சேர்த்து வரும். இது டெம்ப்ளேட் கிடையாது. டெம்ப்ளேட் அது வேறு, அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வரும். ஏஎம்ஐ வேறு. இது வெறும் ஓஎஸ்க்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்கே லோடாகி வரும். விஎம் இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் எதுவுமே இங்கே உள்ளே வராது. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஏஎம்ஐ நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, whenever .NET team requires to create some type of instance, I will use this AMI, custom AMI to create an instance and hand over. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன். இன்னொரு கேட்டாங்கன்னா லான்ச் பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன். அப்போ இந்த மாதிரி அந்த டீம் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கஸ்டம் ஏஎம்ஐஸை மல்டிப்புளாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஜாவா டீம் கேட்குறாங்களா, ஜாவா ஏஎம்ஐ யூஸ் பண்ணுவேன், லான்ச் பண்ண கொடுப்பேன். பைத்தான் டீம் கேட்குறாங்களா, பைத்தான் ஏஎம்ஐ யூஸ் பண்ணுவேன், லான்ச் பண்ணுவேன், கொடுத்துருவேன். ஸோ ஐ நீட் நாட் டு ஸ்பெண்ட் மச் மோர் டைம் ஆன் இன்ஸ்டாலிங் த ரிப்பீட்டட் சாஃப்ட்வேர்ஸ் எவ்ரி டைம். இது இந்த கஸ்டம் ஏஎம்ஐயோட பெனிஃபிட். இது நம்ம இப்போ டெமோவை நான் காமிக்க போகிறேன். இந்த டெமோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிவிடுவேன் ஃபாஸ்ட்டாக. ஸோ ஐ வில் கோ ஹியர். நான் இதுவரை இப்போ தான் கிளாஸை எடுத்து முடித்தேன். EC2 டேஷ்போர்டில் போகிறேன். நீங்கள் பார்க்குற அத்தனை பேருமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க தான் நான் நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் இப்போச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராக்டிஸு. சும்மா பார்த்து எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் பெனிஃபிட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இந்த பார்க்குறதை விட்டுருங்க, தேவையில்லை. எனக்கு அந்த வியூ கூட வேண்டாம். அந்த வியூ கவுண்ட் தானே வரும், அது வேண்டாம் எனக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் பாருங்கள். ஸோ ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். 1 இன்ஸ்டன்ஸ் போதும். அமேசான் லினக்ஸு அதே இருக்கட்டும். இது ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். பட் ஒன்ஸ் அகேன் ஐ எம் ஷோயிங் யூ திஸ் யூடியூப் கீ. ஓகேவா? AWS யூடியூப் கீ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்பு இது ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், என்னென்ன போட்டு அலோவ் பண்ணணும். ஐ திங்க் ஐ ஹாவ் ஆல்ரெடி அலோவ்ட் ஆல் த எல்லாமே வேல்யூஸு. 8 GB. நம்மளோட சீக்கிரமாக இந்த ஸ்டோரேஜ் பற்றி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் லான்ச் இன்ஸ்டன்ஸ், இது லான்ச் ஆகட்டும். மீன்வைல் நான் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணணும். இந்த லான்ச் ஆகிறதுக்குள்ளே என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் நினச்சேன்னா, இப்போ வந்து நல்ல க்ளவுடில் எல்லாமே இந்த மார்க்கெட்டில் AWS சில இடத்துல AWS டிமாண்டாக இருக்குது, சில இடத்துல அஷூர் டிமாண்டாக இருக்குது, சில இடத்துல GCP டிமாண்டாக கேட்குறாங்க. இப்போது சில கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து மேக்ஸிமம்
ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணுற இடத்துல இப்போ என்ட்ரா ஐடி யூஸ் பண்ணுறாங்க. என்ட்ரா இன்டகிரேட்டட் ஐடி. சில கம்பெனிஸில் இந்த ஓப்பன் கம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ஏடபிள்யூஎஸ் இன்வால்வ் பண்ணிடுறாங்க. இப்போ ஏடபிள்யூஎஸில் இருக்க சில இன்ஸ்டன்சஸ்ஸு, டேட்டா பேஸஸ்ஸு, டைனமோ டிபி இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் అనేది வெல் நோன் பாப்புலர். அது இதெல்லாமே சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சரில் ஏடபிள்யூஎஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுற என்வாயன்மெண்ட்டில் ஜிசிபி கியூபர்நெட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே கியூபர்நெட்டிஸ் இன்ஜின் எல்லாம் சூப்பராக இருக்கும், கைட்ஸ்னு. ஸோ ஒரு கம்பெனி ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற இடத்துல அப்போ மல்டி கிளவுட் అనేది இன்வால்வ் ஆகுது. மல்டி கிளவுடு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேபி நீங்கள் இது இப்போ உடனே பார்க்குறீங்க, மே மாதக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு நியூ. மேபி இது ஆல்ரெடி நீங்கள் மே, ஜூன், ஜூலை தாண்டி எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் ஆல்ரெடி இப்போ கோர்ஸ் நடத்திட்டுருக்கேன். எம்சிஏ அనే ஒரு கோர்ஸ். ஓகேவா? எம்சிஏ மல்டி கிளவுட் அட்மின் அనే ஒரு கோர்ஸ். இது ஒரு யுனிக் கோர்ஸ். இது யுனிக் அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோட பார்வையில் நான் பார்த்த ரிசர்ச்சில் இது யாருமே பண்ணலை. சரி, மேபி பண்ணியிருக்கலாம், அவங்கள வெளியில் வராமல் இருக்கலாம், இல்லை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நான் பார்வை பார்த்ததில் இந்த எம்சிஏ அనే ஒரு கோர்ஸு டிசைன் ஆயிருக்கு. இது இந்த கோர்ஸ் டோட்டலாக 3 clouds అనేది இன்க்ளூட் ஆகும். எம்சிஏ இது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. எம்சிஏ மல்டி கிளவுட் அட்மின், மல்டி கிளவுட் எக்ஸ்பர்ட். 2 கோர்ஸ் நம்ம ஹுசைஃப் ஏஐ அనే பேஸ் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம். எம்சிஏ எம்சிஇ அட்மின் லெவலில் ஒரு கோர்ஸு, எக்ஸ்பர்ட் லெவலில் ஒரு கோர்ஸ், யுனிக் கோர்ஸ். இது வரைக்கும் நான் நடத்துகிற மாதிரி இது கிடையாது. இதோட அப்ரோச் டிஃப்ரெண்ட்டு. இதுக்குண்டான ஸ்டடி பண்ணுறதுக்கான வேறு எலிஜிபிலிட்டி வேறு இருக்குது. இது சும்மா ஏதோ பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி கிடையாதுங்க. சரியா? நீங்கள் பே பண்ணாலும் எனக்கு ஃபீஸ் அது வேண்டாம். முதல்ல நான் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிள். வெரி ஸ்ட்ரிக்ட். சரியா? எனக்கு ஜாயின் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு எனக்கு கோர்ஸு நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன்னா அதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சொல்லிக் கொடுக்குறது செகண்ட் ஆப்ஷன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன், அது என்னாலே அது யூஸ் பண்ணிக்க முடியுதுன்னா அது அல்டிமேட் எனக்கு. ஸோ இது நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுடுங்க. இது படிக்கிறீங்களா, இதோட ஹை லெவலில் ஒரு யூனிக் மெத்தடில் டிசைன் ஆயிருக்கு. நான் வெரி சூன் ஒரு செமினார், அந்த வெபினார் எல்லாம் நான் பண்ண போகிறேன். அந்த ஆன்லைன் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் வெபினார் பண்ணுவேன் எம்சிஏ பற்றி, எம்சிஇ பற்றி. இதில் அட்டன் பண்ணுங்கள். நான் என்ன மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் நிறைய ரியல் டைம் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட இன்புட் வாங்கிட்டு அவங்க என்ன கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் ஆகிருக்கு. இதில் சில அஜூர் பற்றி இருக்கும், ஏடபிள்யூஎஸ் பற்றி இருக்கும், ஜிசிபி பற்றி இருக்கும். ஓகேவா? இதுக்குண்டான சில ப்ரீ ரிக்வசைட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே வெரி சூன் நம்ம கிளாஸஸில் 1 by 1 ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வரோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிக்கோங்க. இல்லை இதெல்லாம் சும்மா ஓவராக இருக்குது நீ பேசுகிறது, எனக்கு ஏடபிள்யூஎஸ்ஸே போதும் ஆனால் நீங்கள் ஒழுங்காக ஏடபிள்யூஎஸ்ஸே படிங்க. சரியா? ஏதாவது ஒரு கிளியராக படிங்க. பட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி வேறு மாதிரி இருக்கும். அது நான் வெரி சூன் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்லேயே இருங்க. இஃப் யூ வாண்ட் டு க்ரோ, நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் செஞ்சே ஆகணுங்க. இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டா ஜாப் எல்லாம் கிடச்சிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. சரியா? எப்போவுமே ஒரே மாதிரி ஒரே ஒரு நாள் சக்ஸஸ் நடந்துடும். அந்த சக்ஸஸே இப்போ பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தானே. ஒரு டைமில் ஏடபிள்யூஎஸ் అనేది ரொம்ப பாப்புலரு. ஏடபிள்யூஎஸ் படித்தா ஜாப் கிடைக்கும். ஒரு காலகட்டத்தில் அஜூர் படித்தா ஜாப் கிடைக்கும். இப்போவும் ஜாப் கிடைக்கும். பட் ஒரு இடத்துல இது கூட தெரியுமான்னு கேட்குறாங்க. மல்டி கிளவுட்
ஸோ மல்டி கிளவுட் ஆர்கிடெக்ட் வில் பி த நெக்ஸ்ட் இன்னும் 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ளே இது ஃபுல்லாக நம்ம இருக்க டெக்னாலஜி க்ளவுடு தான், பட் இன்டெகிரேட்டடாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸில் நாலேஜ் வேணும். சரியா? அதுக்குண்டான ப்ராப்பர் பிளானிங் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான ப்ரீ ரிக்வசைட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை நான் கொண்டு போகணும். எப்படி என்ன இது நம்ம அது ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்டு இது இந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிருக்குங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. புட்டியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இஃப் யூ டோன்ட் நோ, நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். EC2-user ஏன் இப்படி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, மேபி நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து கீ மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன், அதான் ப்ராப்ளம். புட்டியில் இங்கே AWS யூடியூப், எஸ், நான் அந்த கீ மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். மேபி நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். EC2-user. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம லாகின் ஆகிட்டோம். இப்போ லாகின் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் கிளாஸில் சில பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். sudo I லாகின் பண்ணிட்டேன். ஹோஸ்ட் நேம் லினக்ஸ் அந்த பேர் மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். ஒரு வாட்டி லாக் அவுட் ஆகி ரூட்டை மறுபடியும் லாகின் ஆனால் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்டேட் அன ஒரு கமாண்ட் இருக்குது. அப்டேட்டு அது எதுவும் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி அப் டு டேட்டாக தான் இருக்கும். சும்மா டெஸ்ட்டு பண்ணிவிடுவோம். அப்டேட் இன்ஸ்டால் httpd -y இந்த கமாண்டை யூஸ் பண்ணி பேக்கேஜ் httpd என்ன பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த சர்வீஸ் httpd ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறமா செக் கான்ஃபிக் httpd ஆன். இல்லை, நான் வேறு கிளாஸில் வேறு கமாண்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். சிஸ்டம் CTL எனேபிள்னு. இது கூட கரெக்டு தான், அது கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கமாண்டு வந்து vi கிடையாது, cd/var/www/html. இது தான் பாத். இந்த பாத்துக்குள்ளே நான் ls டைப் பண்ணுறேன்னா இங்கே எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். டச் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி டச் index.html அன ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்ன வைக்கிறோமோ அதே தான் அங்கே பேக்கெண்டில் நமக்கு அந்த வெப்சைட்டாக டிஸ்பிளே ஆகும். vi index.html ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, சூப்பராக ஒர்க் பண்ணலாமா. இது என்னோடய வெப்சைட்டுங்க. இது இந்த வெப்சைட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ்னு காமிக்கிறேன். சரியா? என்னோடய வெப்சைட்டை டியூப்ளிகேட் பண்ணுறேன். ஃபுல் காப்பி பண்ணிட்டேன். அந்த கோடு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். escape::wq பேஸ்ட் ஆகிட்டுருக்கு. escape::wq. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா என்னோட ஒரு வெப்சைட்டோட டியூப்ளிகேட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோட ரியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. அதுக்கு ரைட் கிளிக் பண்ண வியூ சோர்ஸ் பேஜ் சோர்ஸ்னால் அதோட கோட் எல்லாம் தெரியும். அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோட லினக்ஸோட இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் ஐபி எடுத்துகிட்டு, ஓகேவா, இங்கே பேஸ்ட் அண்ட் கோன்னு சொன்னால் எனக்கு என்னோடய வெப்சைட்டு மாதிரி ஒரு வெப்சைட் லோட் ஆகும். இது ஆக்சுவலாக டியூப்ளிகேட் வெப்சைட். இது ஓகே, இது ரியல் வெப்சைட் கிடையாது. என்னோடய ஒரிஜினல் வெப்சைட்டு வேறு இடத்துல இருக்குது. இது டியூப்ளிகேட் வெப்சைட். சரியா? ஸோ என்னோடய வெப்சைட்டு அதை டியூப்ளிகேட் பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி பண்ண முடியும். இங்கே சில கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டு தான் நான் வந்து
இந்த இன்ஸ்டன்ஸில் ரன்னிங்கில் இருக்குது. சரியா? திஸ் இஸ் மை வெப்சைட். இந்த வெப்சைட் இங்கே ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்ஸ்டன்ஸை நான் அப்படியே இமேஜாக எடுக்கிறேன். அப்போ இமேஜாக நான் எடுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு திஸ் இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸில் போய் ஆக்ஷனில் போய் இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கா, கிரியேட் an image. This is how to create a custom image. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை இருந்தாலும் பரவாயில்ல. திஸ் இஸ் ஹவு டு கிரியேட் அ கஸ்டம் இமேஜ். ஒரு கஸ்டமைஸ் இமேஜ் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, கிளிக் டு கிரியேட் an image. இந்த இமேஜ் நேம் கொடுங்க. என்ன இமேஜ் நேம்? ஹுசைஃபா வெப்சைட் AMI. ஹுசைஃபா வெப்சைட்டு கஸ்டம் AMIன்னு சொல்கிறேன். ஓகேவா? என்னோடய வெப்சைட்டை நானே பண்ணிக்கிறேங்க, ஹுசைஃப் AI வெப்சைட்டு. தென் ரீபூட் இன்ஸ்டன்ஸு ஆப்ஷனல் தான், அப்படியே இருக்கட்டும். 8GB வால்யூம் வரட்டும். டேக் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் நேம் டேக் வந்து ஹுசைஃபா வெப்சைட் AMI கஸ்டம் AMIன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் இமேஜ் அன்கிளிக் பண்ண உடனே பேக் எண்டில் எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அந்த பேக் எண்டில் இமேஜ் எங்கே இருக்குன்னா இந்த லிஸ்ட்டில் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AMIஸ்ன்னு இங்கே இருக்குது பாருங்கள். ஹுசைஃபா வெப்சைட் கஸ்டம் AMI என்னோட இமேஜ் இப்போ கிரியேட்டிங் ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஓவரால் சிம்பிள் ஒரே ஒரு லைனில் முடிச்சிடுறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒன்றுமே இல்லை சார், ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணேன். இன்ஸ்டன்ஸுக்குள்ளே லாகின் பண்ணி HTTPD இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உள்ள அந்த பாத்துக்குள்ளே /var/w அந்த பாத்துக்குள்ளே ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணேன். அந்த க்ரியேட் பண்ண இண்டெக்ஸ் ஃபைலை என்னோடய வெப்சைட் கோடை வச்சு நான் ஒரு வெப்சைட் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். அப்போ என்னோடய வெப்சைட்டை இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த திஸ் இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் வித் வெப்சைட் நோ. இந்த இமேஜாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஆக்ஷனில் போய் இமேஜ் க்ரியேட் பண்ண அந்த இமேஜை க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த இமேஜ் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட ஆகும், சம்டைம்ஸ் 5 மினிட்ஸ் கூட ஆகும். ஒன்ஸ் அந்த இமேஜ் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இந்த இமேஜ் கஸ்டம் இமேஜை யூஸ் பண்ணி ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணுறேன்னா, இப்போ நான் என்னென்ன சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கானோ, என்னென்ன வெப்சைட் உள்ளே வச்சுருக்கானோ, இது எக்ஸாக்ட்லி அப்படியே இருக்கும். ஸோ ஐ வில் ஹாவ் ஒன் மோர் இன்ஸ்டன்ஸ் வித் ப்ரீ-இன்ஸ்டால்டு HTTPD சர்வீஸ் எனேபிள்ட் அண்ட் வெப்சைட் கான்டென்ட்டோடு அப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டோரியில் எப்படி ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கு நம்ம ப்ரீ-இன்ஸ்டால்டாக எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கேட்கும்போது எல்லாமே இந்த AMI யூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்ததில் நமக்கு டைம் கன்சியூமரிங் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் நீங்கள் இன்ஸ்டன்ஸோட கன்ஃபிகரேஷன் நான் நடுவில் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். இன்ஸ்டன்ஸோட சைஸு, இன்ஸ்டன்ஸோட செக்யூரிட்டி குரூப்பு, போர்ட் நம்பரு, டிஸ்க்கு, இது எதுவுமே இங்கே வராது. நம்ம இங்கே இன்ஸ்டன்ஸை 1 CPU 1 GB RAM இருக்கலாம். அந்த இமேஜ் எடுத்து நீங்கள் இந்த இமேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது 2 CPU 2 GB RAM சூஸ் பண்ணலாம். இட் டசன்ட் மேட்டர். ஓகே, வெறும் OSக்குள்ள கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கோ அது மட்டும்தான் இமேஜ் சம்மந்தப்பட்டது. இன்ஸ்டன்ஸோட கான்ஃபிகரேஷன் இருக்கும், அது வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். லான்ச் டெம்ப்ளேட் அந்த பேரில் அது நெக்ஸ்ட் கிளாஸில் வரும். அது நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லிக்கிறேன். ஆஸ் ஆஃப் நோ வி கோ வித் this image. It is still in pending state. பெண்டிங்கில் இருக்கா? எஸ், பெண்டிங்கில் இருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அண்ட் கம்மிங் பேக் டு த MCA, அதே தாங்க. உங்களை போர் அடித்தா இது கொஞ்சம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட்டு நான் ரியாலிட்டி சொல்கிறேன், ஜஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணி படிக்கணுன்னுக்காக நான் சொல்ல வரல. நீங்கள் என்கிட்ட படிங்க, வேறு யார்கிட்ட வேணால் படிங்க. இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. பட் நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஆஸ் ஒரு ட்ரைனராக என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஜாப் என்னோடது. சரியா? இந்த மாதிரி இருக்குது, இப்படி நடக்கும், இப்படி படிங்க, இது கைட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் என்கிட்ட வரீங்களா இல்லை மற்றவங்கக்கிட்ட போவீங்களா, நீங்கள் இல்லை செல்ஃபாக படிக்கிறீங்களான்னு உங்களோட சாய்ஸ். யூடியூப்லேயே ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது, எல்லாமே படிக்கலாம். இப்போ ஏன் இந்த கோர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஃபீஸ் வாங்கி பே பண்ணி பண்ணுறாங்களே, அதுவும் வாங்க வேண்டாம். ஐ மீன் அதுவும் வாங்காமல் நான் இது ஃப்ரீயாகவே பண்ணிக்கிறேன்.
ஸோ இனிமேல் இந்த AWS கோர்ஸ் படிக்கணும்னா இது இந்த பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக படித்தாலே போதும். I will go more than 600 videos. Sorry, 600 கிடையாது, 60 videos. 600 எல்லாம் பண்ண முடியாது, எனக்கே தெரியாது. 60 வீடியோஸ் கிட்ட டேம் ஷூர் 60 வீடியோஸ் மேலே பண்ண போகிறேன். ஓகேவா? கண்டிப்பாக 60 வீடியோஸ் வரும். கவுண்ட் பண்ண இப்போதைக்கு 60 மேலே இருக்குது. இது எத்தனை கூட எனக்கு தெரியாது, நான் தம்ப்நெயில் ஆட் பண்ணும்போது தான் அந்த நம்பர் பார்க்கணும். பட் டெஃபினெட்லி அவ்வளோ கிளாஸஸ், அவ்வளோ டாபிக்ஸ் நமக்கு இங்கே இருக்குது, அது பண்ண போகிறோம். ஒன்ஸ் இப்போ நான் AWS எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒருவேளை இந்த பிளேலிஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஐ வில் பி கம்ப்ளீட்லி ஸ்டாப்பிங் டேக்கிங் AWS அலோன். அவ்வளோதான், நான் விட்டுருவேன். சரியா? ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு வாங்க. நம்ம தென் ஃபர்தராக நம்ம க்ரோ ஆகணும் வித் AI ஆல்சோ. ஸோ கம்மிங் பேக், இஃப் யூ ஃபீல் போர், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி போர் அடிச்சதுன்னா சாரிங்க, உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். தென் ஐ வில் கம் பேக் டு கண்டினியூ. இந்த இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இமேஜ் வச்சு என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறேன் வித் ப்ரீ இன்ஸ்டால்டு வெப்சைட். அதுக்கு லெட்ஸ் கோ பேக் டு இன்ஸ்டன்சஸ், லான்ச் இன்ஸ்டன்ஸ். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டன்ஸில் நான் இங்கே டைப் பண்ணுறேன், என்ன நேம், வெப்சைட். என்னது? லினக்ஸ் வெப்சைட். நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன், ஆனால் இமேஜ் பழசு செலக்ட் பண்ணுறேன். என்ன இமேஜ் இங்கே பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. மை AMI சூஸ் பண்ணுறேன். இமேஜில் மை AMI. எந்த AMI நம்ம கிரியேட் பண்ணுமே, நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் AMI, ஹுசேஃபா வெப்சைட் கஸ்டம் AMI நம்ம தானே கிரியேட் பண்ணோம். இந்த AMI மட்டும்தான் இங்கே சூஸ் பண்ணுறேன். மற்ற எல்லாமே நம்ம சாய்ஸ். இது நீங்கள் அதே சைஸில் வைக்கணுமா இல்லை டிஃப்ரெண்ட் சைஸில் வைக்கணுமானது உங்களோட கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸு. கீ பேர் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நான் இதே தான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் கீ பேர். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் செலக்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் சப்நெட் செலக்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணுங்கள். பட் ஆஸ் ஆஃப் நோ நம்ம நெட்வொர்க்கிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணாதனால அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். நான் நெட்வொர்க்கிங் பார்த்து இருந்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் பார்த்ததுக்கப்புறமா இந்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சேம் சைஸ் ஆர் யூ கேன் சேஞ்ச் த சைஸ், அந்த டிஸ்க் சைஸு. ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டேன்னா இது லான்ச் ஆகுது. ஸோ நவ் இட் இஸ் கெட்டிங் ரெடி டு. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் நான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் லாகினே பண்ண தேவையில்லை, பிகாஸ் இட் இஸ் ப்ரீ இன்ஸ்டால்டு வெப்சைட். அது எப்படி என்னது இன்னொரு 2 மினிட்ஸு, இந்த 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரெடி ஆன உடனே நம்ம கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லணும், இது பப்ளிக் IP வந்திருக்கு, இனிஷியலைஸ் ஆகுது. இந்த இனிஷியலைசிங் అనేది நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பேசுவோம். இது பற்றி எல்லாம் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் சொல்லுவேன். பாருங்கள், இப்போ ரெடியாக இருக்க அந்த இன்ஸ்டன்ஸு வித் பப்ளிக் IP. இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். இங்கே நியூ இன்காக்னிட்டோ விண்டோவில் போய் என்டர் பண்ணுறேன். கண்டினியூ டு த சைட். பாருங்கள், என்னோடய டூப்ளிகேட் பேஜ் ஓப்பன் ஆகுது. சூப்பராக இருக்குது தானே? ஜாயின் நவ் ஆர் லாகின் நவ், எல்லாம் டூப்ளிகேட் பேஜ் ஆகுது. சிலபஸ் செக் பண்ணிங்கன்னா சிலபஸ் ஏதாவது இருக்கா, டவுன்லோடு கிளிக் பண்ணால் சிலபஸ் டவுன்லோட் ஆகுது. அந்த பாத்து பேக்கெண்டில் எல்லாமே அப்படியே தான் செலக்ட் ஆகிருக்கு அதனால். பட் எனிவே ஓகே. ஸோ பார்த்துட்டிங்களா, புரிஞ்சுதா எப்படி ஒரு டூப்ளிகேட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். நான் இங்கே இந்த 2 இன்ஸ்டன்சஸ்ஸு நான் என்ன பண்ணிவிடுவேன், டெர்மினேட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் இமேஜ், ஓகேவா, AMI அதான் சொல்லியிருந்தானே இது காஸ்ட் ஆகும்னு. அந்த AMI செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீரிஜிஸ்டர் பண்ணணும். டீரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா வால்யூம்ஸில் போகணும். ஸ்னாப்ஷாட்
பேக் எண்டில் நமக்கே தெரியாமல் ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ணணும். இந்த ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ணிவிட்டு, சரியா, ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ணிவிட்டு தென் இது ஸ்னாப்ஷாட்டு எதுக்கு க்ரியேட் ஆகும், எப்படி க்ரியேட் ஆயிடுச்சுன்னு நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸஸ் எடுப்பீங்க, அங்கே சூப்பராக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் பண்ண வேண்டியது கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. மேபி என்னால் தான் டிலே வந்தது பேக் இந்த இன்பிட்வீனில். ஒரு காலேஜ் ஒர்க் ஷாப்புக்காக ஹைதராபாத் போனேன். அப்புறமா ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ செமினார் பண்ணியிருந்தேன். அப்புறம் லினக்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா எம்சிஏக்காக யூனிக் கோர்ஸ் அது ஒரு ஃப்ளோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலில், அதனால் கொஞ்சம் பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. பட் டெஃபினெட்லி உங்கள்கிட்ட எவனுமே பைசா வாங்கி கிளாஸ் எடுக்க முடியாது, சரியா? எல்லாம் ஃப்ரீயாக தான், நானே சொல்லி கொடுத்துட்றேன். எல்லாம் படிச்சிடுங்க. சரி, போதும். இங்கே இந்த கிளாஸ் இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸு கண்டினியூ பண்ணலாம் வித் லான்ச் டெம்ப்ளேட். இது வேணும்னா விண்டோஸ் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பண்ணுங்கள். இல்லை விண்டோஸும் சொல்லி கொடுங்கன்னா எனக்கு கமெண்ட் வேணும்னா பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லினக்ஸ் சொல்லுவேன், அந்த விண்டோஸ் வச்சு சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.